தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் தசோபனிஷத்துக்கள் பகுதி 4. தசோபனிஷத்துகளின் பேரை சொல்லும் ஸ்லோகத்தில் அடுத்தாற்போல் தித்திரி என்று வருவதுதான் தைத்திரிய உபனிஷத். வைஷம்பாயனருக்கு தம்முடைய சிஷ்யரான யாக்ஞவல்கியரிடம் மனோபேதம் உண்டாகி நான் சொல்லிக் கொடுத்த வேதத்தை கக்கிவிடு என்று கோபித்து சொன்னதாகவும் யாக்ஞவல்கியர் அப்படியே செய்துவிட்டு பிறகு சூரிய பகவானிடம் சென்று அவரிடம் இருந்து இதுவரை லோகத்துக்கு வராதிருந்த சுக்ல யஜுர்வேதத்தில் உபதேசம் பெற்று வந்தார் என்றும் முன்னே சொன்னேன் அல்லவா. யாக்ஞவல்கியர் முதலில் கற்றுக்கொண்ட வேதத்தை தம்முடைய மந்திர சக்தியால் வாஸ்தவமாகவே அன்ன ரூபமாக்கி கக்கிவிட்டார். அப்போது வைஷம்பாயனரின் உத்தரவுப்படி மற்ற சிஷ்யர்கள் தித்திரி என்கிற புறா மாதிரியான பக்ஷியின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு யாக்ஞவல்கியர் கக்கியதை சாப்பிட்டு விட்டார்கள். அதனால் உடனே அவர்களுக்கு அந்த வேதம் முழுவதையும் அறிந்து கொள்ள முடிந்துவிட்டது. அந்த வேத சாகைக்கு கிருஷ்ண யஜுசின் தைத்திரிய சாகை என்ற பெயரும் உண்டாகிவிட்டது. தித்திரிக்கு அட்ஜெக்டிவல் ஃபார்ம் தைத்திரிய என்பது. தைத்திரிய சாகையில் உள்ள சம்ஹிதை பிராமணம், ஆரண்யகம் எல்லாவற்றுக்கும் தைத்திரியம் என்றே பெயர். தைத்திரிய ஆரண்யகத்தில்தான் இந்த உபனிஷத்து உள்ளது. மற்ற எல்லா உபனிஷத்துகளை விட அதிகமாக அத்தியனம் செய்யப்படுகிற உபனிஷத்து இதுதான். கர்மானுஷ்டானங்களில் பிரயோகமாகும் அநேக மந்திரங்கள் இதிலிருந்து எடுத்தவைதான். சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி என்று இந்த உபனிஷத்தில் 3 பாகங்கள் உண்டு. சீக்ஷாவல்லியில் சீக்ஷையை, கல்வி பயிற்சியை பற்றிய பல விஷயங்களை சொல்லி இருக்கிறது. பிரம்மச்சரிய ஆசிரம நியமங்கள், அதன் மகிமை, வேத அத்தியன கிரமம், பிரணவ உபாசனை முதலியவற்றை பற்றி இந்த பாகம் உபதேசிக்கிறது. பிரம்மச்சாரிகள் தங்கு தடையில்லாமல் தன்னிடம் வந்து வேதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் என்று ஆச்சாரியன் செய்கிற ஆவகந்தி ஹோமம் இதில்தான் இருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த ஹோமத்தை பண்ணி பார்த்ததில் பல இடங்களில் குற்றுயிரும் குலை உயிருமாக இருந்த வேத பாடசாலைகளில் புதிதாக வித்தியார்த்திகள் சேர்ந்து அவற்றுக்கு புத்துயிர் உண்டானதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இப்போது ராஜரீக ரீதியில் நாம் சொல்லுகிற ஸ்வராஜ்யத்தை விட சாஸ்வதமான ஆத்ம ஸ்வராஜ்யத்தை பற்றியும் இதிலே சொல்லி இருக்கிறது. சத்தியம் வத, தர்மம் சர, உண்மையே பேசு, தர்மப்படியே ஒழுகு முதலான உபதேசங்கள் இங்கேதான் வருகின்றன. வேத அத்தியனத்தையும் ஸ்வதர்மத்தையும் ஒரு நாளும் விடக்கூடாது. இவை எந்நாளும் லோகத்தில் இருந்து வருவதற்காகவே கல்யாணம் பண்ணிக்கொண்டு பிரஜாவிருத்தி பண்ண வேண்டும் என்று சிஷ்யனுக்கு குரு உபதேசிக்கிறார். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அன்னை, தந்தை, குரு, அதிதி ஆகியோரை தெய்வமாக போற்ற வேண்டும் என்ற மந்திரங்கள் இங்கேதான் இருக்கின்றன. தான தர்ம சிந்தனையை விசேஷித்து உபதேசிப்பதும் இங்குதான். மற்ற ஆனந்தங்கள் ஒவ்வொன்றையும் 100ஆல் பெருக்கிக் கொண்டே போய் கடைசியில் பிரம்மானந்தத்தை சொல்லி இருக்கிறது என்று முன்னே சொன்னேன் அல்லவா. அந்த பெருக்கல் வாய்ப்பாட்டை சொல்லி பிரம்மானந்தத்தோடு முடிகிற உபனிஷத் பாகத்துக்கே ஆனந்தவல்லி என்று பெயர். சோற்றால் வளரும் மாம்ச சரீரமான அன்னமய கோஷம், அதற்குள் மூச்சு விடுகிற பிராணமய கோஷம், எண்ணங்களை உண்டாக்குகிற மனோமய கோஷம், இவற்றில் நல்லது கெட்டதுகளை அறிந்து கொள்கிற விஞ்ஞானமய கோஷம், இந்த 4 கோஷத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற தனி ஜீவ மூலமான ஆனந்தமய கோஷம் என்று 5ஐ சொல்லி ஆனந்தமயத்துக்கு அடி ஆதாரமாயுள்ள பிரம்மம் ஸ்வச்சமாக தன்னுடைய பேரின்ப நிலையில் இருக்கிற விஷயம் இங்கே விளக்கப்படுகிறது.
ஒவ்வொரு கோஷத்தையும் ஒரு பக்ஷியாக உருவகப்படுத்தி அந்த பக்ஷிக்கு இது தலை, இது வலது பக்க சிறகு, இது இடது பக்க சிறகு, இது உடம்பு, இது ஆதாரமான வால் அடிப்பாகம் என்று தத்ரூபமாக சொல்லி இருக்கிறது. அடிக்கடி கோட் பண்ணப்படும் எதோ வாச்சோ, எந்த ஸ்தானத்தை எட்டி பிடிக்க முடியாமல் வாக்கும் மனசும் திரும்பி விடுகின்றனவோ அந்த ஆனந்தமான பிரம்மத்தை அறிந்தவனுக்கு பயம் இல்லை முதலான மந்திரங்கள் இதில் வருவதுதான். பிருகுவல்லி என்பது வருண பகவான் தன்னுடைய புத்திரரான பிருகுவுக்கு செய்த உபதேசமாகும். உபதேசம் என்று சொன்னாலும் எல்லாவற்றையும் குருவே டிக்டேட் பண்ணுவதாக இல்லாமல் சிஷ்யன் தானாக ஒவ்வொரு ஸ்டேஜாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொந்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அடைகிற விதத்தில் இங்கே பிருகுவை வருணன் உற்சாகப்படுத்தி கொண்டு போகிறார். இந்த மாதிரி பிருகு தாமாக தபஸ் பண்ணியே முதலில் அன்னமயமான சரீரம்தான் சத்தியம் என்று நினைத்த ஸ்திதியில் இருந்து ஒவ்வொன்றாக மேலே ஏறி போய் பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் இவற்றை கடந்து கடைசியில் ஆனந்தமயத்துக்கு ஆதாரமான ஆத்மாதான் பரமசத்தியம் என்று அனுபவத்தில் தெரிந்து கொள்கிறார். இப்படி சொன்னதால் முக்கியமாக அன்னமய சரீரத்தோடையே நின்று விடுகிற யதார்த்த லோக வாழ்க்கையை இந்த உபனிஷத் தள்ளி விடுகிறது என்று அர்த்தமில்லை. லோகத்தில் இருந்து கொண்டே உத்தமமான சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த லோக வாழ்க்கையையே தர்மமாக நடத்தி உபாயமாக்கி கொள்ள வேண்டும். அதனால் தான் இங்கே ஆனந்தமய கோஷத்துக்கு போன பின் மறுபடி அன்னத்தை இகழாதே, அன்னத்தை எரியாதே, நிறைய அன்னத்தை விளைவியுங்கள் என்றெல்லாம் உபதேசிக்கப்படுகிறது. சர்க்காரில் கூட உணவு அபிவிருத்தி இயக்கத்தில் grow more food கேம்பெயினில் இந்த மந்திரங்களை பிரச்சாரப்படுத்தினார்கள். ஞானியானவன் அன்னம், அதை உண்பவன், அன்னத்துக்கும் உண்பவனுக்கும் சம்பந்தம் உண்டாக்கியவன் ஆகிய எல்லாமும் நானே என்று ஈஸ்வரனோடு ஈஸ்வரனாக தன்னை உணர்ந்து ஆனந்தமாக கானம் பண்ணி கொண்டிருப்பான் என்று முடிகிறது.